நவரசநாயகன் கார்த்திக்கு தென் மாவட்டங்களில் எப்பவுமே செல்வாக்கு அதிகம். இதன் அடிப்படையில் இந்த தேர்தல் காலங்களில் அவர் ஏதாவது ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் அப்படின்னா அந்த கட்சிக்கு கணிசமான அளவு ஓட்டு விழும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை. இதன் அடிப்படையில் இப்போ நவரசநாயகன் கார்த்திக் அவர்கள் அதிமுக கட்சிக்கு ஆதரவு தரப்போவதாகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த பாராளுமன்ற தேர்தலையொட்டி கிட்டத்தட்ட 8 தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரமும் மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இந்த நவரசநாயகன் கார்த்திக் அடிப்படையில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் இருந்தார். அதுக்கப்புறம் 2008ஆம் ஆண்டு அகில இந்திய நாடாளு மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து நடத்திக்கிட்டு வந்தார். அப்புறம் அதை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதையும் கலைச்சிட்டார் அப்படிங்கிறது முக்கியமான செய்தி. கோவையை சேர்ந்த தனியார் மருத்துவமனையான டாக்டர் முத்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் வருமான வரித்துறையினர் போன புதன்கிழமை சோதனை நடத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே அதை சுற்றி இருக்கிற கிளைகள் எல்லாத்துலேயுமே சோதனை நடத்தினதில் கணக்கில் வராத பணங்கள் நிறைய வந்ததாகவும், அதே மாதிரி வேறு வேறு அக்கௌண்ட்ல இருந்து ஹாஸ்பிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நிறைய ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் ஆனதாகவும் வருமான வரித்துறையினர் அடுக்கடுக்காக சோதனை நடத்தல கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய்க்கும் அதிகமாகவே கணக்கில் வராத பணங்கள் இருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறதுனால வருமான வரித்துறையினர் எந்த கதவையும் லாக் பண்ணாம பேஷண்ட்ஸ் யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இந்த சோதனையை நடத்தியிருக்காங்க. இந்த பணம் எப்படி வந்துச்சு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியை எழுப்பியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, பாராளுமன்ற தேர்தல் நடைபெற போது இதுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்காக நிறைய பணம் பட்டுவாடா செய்ய வேண்டியது இருக்கு. இதன் அடிப்படையில் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருந்தால் பெரும்பாலும் இதை வருமான வரித்துறையினர் சோதனையிட மாட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் இது பண்ணப்பட்டதா அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் கேள்வி எழுப்பப்பட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இது கணக்கில் வராத ஒரு பணமா இருக்கு. ரெண்டாவது, ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அதில் ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். ஒருவேளை அந்த மாதிரி ட்ரஸ்ட் பேசிஸில் ஹவாலா பணம் எதுவும் உள்ள இன்வால்வ் ஆயிருக்கா அப்படிங்கிற ஆங்கிளையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வேற ஏதாவது கணக்கில் வராமல் இல்லீகலாக பணத்தை ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஆங்கிளையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மேலும் வருமான வரித்துறையினர் நடத்திய இந்த சோதனையை எலெக்ஷன் கமிஷனும் இதுக்கு ப்ரூஃப் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இது தேர்தலுக்காக நடத்தப்பட்டோம்னா இவங்க மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு விழும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஹாஸ்பிட்டலுடைய ஓனரான முத்து சரவணன் அவர்கள் தேனி மாவட்டம் போடியை சேர்ந்தவர். அதே மாதிரி இவங்களுடைய ஒய்ஃபும் ஒரு டாக்டர். இவங்களுடைய மாமனார் அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியில் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்காங்க. இந்த ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளில் இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே பிரதமர் வேட்பாளருக்கு ஒரு கண்ணு வச்சதா கூறப்படுது. இந்நிலையில் எப்பவுமே திமுக ஒரு பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கிறாங்க அப்படின்னா மற்ற கட்சிகளும் அதுக்கு ஓகே சொல்லுவாங்க அப்படின்னு எப்பவுமே எதிர்பார்க்கப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்தியா டுடே நிறுவனத்துக்கு பேட்டி அளிக்கும் போது இந்தியா கூட்டணி வெல்லணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா அப்படின் போது கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஒருவேளை வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா அது யாரு பிரதமராக வருவாங்க அப்படிங்கிற கேள்விக்கு அன்றைய சூழ்நிலையை பொறுத்து, அப்போ இருக்கிற காலகட்டத்தை பொறுத்து முடிவெடுக்க உள்ளோம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இது இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்த காலகட்டங்களில் அவருடைய தந்தையரான கலைஞர் அவர்கள் இறந்த போது ராகுல் காந்திக்கு அழைப்பு விடப்பட்டுச்சு. அப்பவே மேடையிலேயே ஜனநாயகத்தை காத்திடுவோம், மோடி ஆட்சியை வீழ்த்திடுவோம், அப்போ நாட்டின் பிரதமராக ராகுல் காந்தியை நிறுத்திடுவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ முதல்ல அனௌன்ஸ் பண்ணதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். இப்போ மறுபடியும் இந்த இடத்துல சொல்லாம இருக்காரு அப்படிங்கிற ஒரு சின்ன இயக்கம் காங்கிரஸ் கட்சி மத்தியில் இருக்கு அப்படிங்கிறதா முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. இரண்டாவது ஆங்கிள் யோசிக்கும் போது ஆம் ஆத்மி கட்சியும் சரி, மம்தா பானர்ஜியும் சரி, எல்லாருமே அந்த பிரதமர் பதவி மேல ஒரு கண்ணு வச்சிருக்காங்க. அப்படிங்கிறதுனால எங்க இந்தியா கூட்டணிக்கு இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல் அப்படிங்கிறதுனால இந்த வேட்பாளர் அப்படிங்கிறது முன்னிறுத்தி சொல்லிட்டோம் அப்படின்னா கூட்டணி கலைஞ்சிருமோ அப்படிங்கிற பயத்தில் கூட காங்கிரஸ் அடக்கி வாசிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் தீயா பரவுது. எது எப்படியோ காங்கிரஸ் கட்சியின் வரலாற்றிலேயும் பிரதமர் வேட்பாளர் யாருன்னு அறிவிப்பு செய்யாமலே தேர்தலை சந்திக்கிற முதல் தேர்தல் இதுவாக தான் இருக்கும். பாஜகவின் செயற்குழு உறுப்பினராக இருந்து வரவங்க தான் சௌதாமணி அவர்கள். அவங்க இதுக்கு முன்னாடி செய்தி வாசிப்பாளராகவும் இருந்திருக்காங்க. தனியார் சேனல் ஒன்றுக்கு கொடுத்த பேட்டியில் சன் டிவியில் பெண்களுக்கு நிறைய அந்த மாதிரியான டார்ச்சர்லாம் வரும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. எனக்கு கூட எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் இறந்த சமயத்தில் நான் 2 பெண் குழந்தைகளை வச்சு தவிச்சிட்டு இருக்கும்போது 2வது திருமணத்துக்கு அணுகுனாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் முக்கியமான ஆட்கள்லாம் எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிறேன், என்ன இது அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறேன்னு கேட்டாங்க. ஸோ எப்போவுமே சன் டிவியில், அதுலேயும் குறிப்பாக மீடியாவிலையும் சன் டிவிலையும் இந்த டார்ச்சர் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு அதிர்ச்சியை கிளப்புற மாதிரியான ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. இவங்க பாஜகவில் இருந்த ஒரே காரணத்தினால இந்த மாதிரி தப்பான செய்தியை ஒருவேளை சொல்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்தும் சிலர் குற்றம் சாட்டியிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் மீடியாவுக்குள்ள பெண்களுக்கு இந்த டார்ச்சர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம்.
இந்த உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு மிகப்பெரிய கொடிய ஒரு நோய்னா இந்த கொரோனா வைரஸ் நோய் தான். இந்த கொரோனா வைரஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து உலக மக்கள் அனைவருமே கஷ்டப்பட்டாங்க. லாக்டவுன்லேயும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, நிறைய கஷ்டங்களை சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சகஜ வாழ்க்கைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனாலும் இப்போது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு தகவல் வெளியிட்டிருக்கு. அதாவது H5N1 சொல்லக்கூடிய பறவை காய்ச்சல் நோய் வந்து கொரோனாவோட 100 மடங்கு கொடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா, சமீபத்தில் அண்டார்டிகாவில் பென்குயின் எல்லாமே வந்து அடுக்கடுக்காக விழுந்து இறந்துச்சு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. பறவை காய்ச்சல் நோய் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமாக ஆரம்பித்த ஒரு விஷயம் இப்போ வந்து நாடு முழுவதும் அது ரொம்ப வேகமாக பரவிக்கிட்டு தான் வருது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் ஒருத்தருக்கு வந்து இப்போ புதுசாக வந்து அந்த பறவை காய்ச்சல் நோய் தாக்கியிருக்கு. அவர் அந்த மாட்டில் கறந்த அந்த பால்லேருந்து இவருக்கு பரவி இருக்கு. ஒரு சாதாரணமாக ஒரு பால்லேருந்து பறவை காய்ச்சல் நோய் மனிதனுக்கு பரவும் அபாயம் இருக்கும் பட்சத்தில் அவர் இப்போ தனிமையில் இருக்காரு. உலகம் முழுவதுமே வந்துட்டு அதிகமாக விரும்பி சாப்பிட்ற ஒரு விஷயம் தான் இந்த பால் தான். இப்போ இந்த பால் மூலமும் பறவை காய்ச்சல் நோய் எல்லாருக்கும் பரவுது அப்படின்னா இதை தடுக்கிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறதுல மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப மும்முனைப்பாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. தென்காசி மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவரான திரு ஜான் பாண்டியன் அவர்கள் போட்டியிடுறாங்க. அவருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கும் விதமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவரான திரு டிடிவி தினகரன் அவர்கள் தென்காசியில் நேற்று வாக்கு சேகரிப்பில் இருந்தார். அந்த நேரத்தில் அவர் வந்து திமுகவை நிறைய விமர்சித்து பேசிக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக வந்து இங்கே ஸ்டாலின் ஓட்டு கேட்க வந்தாங்களா, இல்லை உதயநிதி ஸ்டாலின் ஓட்டு கேட்க வந்தாரா அப்படின்னு கேட்கும்போது மக்கள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராகி 6 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ள பிரதமர் சவால் கொடுக்குறாரு, கலைஞரோடைய பேரன் அப்படின்றதுக்காக என்னென்னலாமா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தெடுக்கும் போது திடீர்னு தூரத்தில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்கவும் இவர் வந்து கொஞ்சம் யோசிச்சாரு. திரும்ப ஆஃப் பண்ணாரு. ஆஃப் பண்ணிட்டு பார்த்தா அது வந்து பக்கத்தில் இருக்கிற பள்ளி வாசல்ல தொழுகைக்காக ஓதப்படும் அந்த சவுண்டு அப்படின்றதுனால கொஞ்ச நேரம் அந்த இடமே அமைதியாயிருச்சு. அந்த தொழுகை முடிஞ்சு அந்த சவுண்டு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரு. இது வந்து இப்போ சமூக வலைதளங்களை ரொம்ப வைரலாகவே போய்கிட்டு இருக்கு. ஒரு மதத்துக்கு மரியாதை கொடுக்கறது பாஜக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அதுவும் எல்லா மதமும் சம்மதம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் உணர்த்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கட்சியினர் இதை போட்டு ட்வீட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் இன்று காலை 10:30 மணி அளவில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த நில அதிர்வில் ரிக்டர் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா 4.8 அளவுக்கு போயிருக்கு. இந்த 4.8 அளவில் வந்து நியூயார்க்கில் இருக்கிற அந்த நியூஜெர்சி நகரில் இருக்கிற சுதந்திர தேவியின் சிலையே ஒரு மாதிரி ஆடி இருக்கு இந்த நில அதிர்வுனால. இப்போ அதோடைய காணொலி காட்சிகள் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாகவே போய்கிட்டு இருக்கு. எப்போவுமே அமெரிக்கா மாகாணத்தில் வந்து சான் ஆண்ட்ரியாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இடம் மட்டும்தான் நிலநடுக்கத்துக்கு ரொம்ப பெயர் போன இடம். எங்கே எப்போவுமே அடிக்கடி அந்த நிலநடுக்கம் அதிர்வு எப்பவுமே நடக்கிறது வழக்கம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நியூயார்க்ல, அது நியூ ஜெர்சியில் இந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் வந்திருக்கு அப்படின்னா இது வந்து குளோபல் இம்பாக்ட் அப்படிங்கிற உலக வெப்பமயமாக்கல்னால நடக்கிற ஒரு விஷயமா அப்படின்னு ஆராய்ச்சியாளர்களால் யோசிக்கப்படுது. பாஜகவின் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக இருக்கிறவங்க தான் நடிகை குஷ்பு அவர்கள். அவங்க வேலூர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடுற திரு ஏசி சண்முகம் அவர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டாங்க. அப்போது அவங்க இடையில வந்து ஒரு பிரச்சாரத்தில் பேசும்போது இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் மத்திய அரசால் கிட்டத்தட்ட 2.76 லட்சம் கோடி நிதி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கச்சத்தீவை வந்து காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து தான் வந்து இலங்கைக்கு தாரை வார்த்தாங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் புறம்பா பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீனாவை வந்து அருணாச்சல பிரதேசம் வந்து ஆக்கிரமிச்சிருச்சு, அங்கே போர்டே வச்சுட்டாங்க, அதை பார்க்காம இதை பார்க்குறீங்களே அப்படின்னு கேள்வியில் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக அருணாச்சல பிரதேசத்தில் அங்கே சீனர்கள் நிறைய பேர் அந்த இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு புரியும்படியாக சில அந்த இடத்துல கட் அவுட் பேனர் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த பேர்லாம் அவ்வளவுதானே தவிர அதை வந்து இப்படி உண்மைக்கு புறம்பா வந்து திருச்சி பேசக்கூடாது. இன்னும் சொல்ல போனா இலங்கை கடற்படை முழுசா வந்து சீனாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போயிருச்சுன்னா கச்சத்தீவு வந்து சீனா வந்து தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிறோம். ஒன்ஸ் அது தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சுன்னா அது தமிழ்நாட்டுக்கு தான் ஆபத்து. அதனால கச்சத்தீவை எப்படியாவது மீட்டே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாஜகவில் இருந்த ஒரே காரணத்துக்காக திமுக மேல எந்தெந்த குற்றச்சாட்டுகளாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசப்படுது. இன்னொரு பக்கம் நடிகை குஷ்பு அவர்கள் ஏன் வந்து ஏசி சண்முகத்தை ஆதரவு செய்யணும் அப்படின்னா, ஏசி சண்முகம் அவருடைய பையன் மூலமாக தான் சமீபத்தில் அவருடைய கணவரான அரண்மனை 4 படம் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. அதற்காக கூட வந்து ஒரு ப்ரமோஷனாக கூட நடிகை குஷ்பு அவர்கள் இதுக்காக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு இன்னொரு தரப்பு பேசுது.
தேர்தல் பத்திர முறை நாட்டிற்கு மிகவும் ஆபத்தானது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் அந்த தேர்தல் பத்திர முறையை ரத்து செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை கையாண்ட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கிக்கு வந்து இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் அந்த தேர்தல் பத்திரங்கள் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டையும் அந்த ஸ்டேட் பேங்கோடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போடணும். அதே மாதிரி ஒரு காப்பியை வந்து கோர்ட்டுக்கு வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்நிலையில் அதோடைய லிஸ்ட்டு பட்டியல் எல்லாமே கொடுக்கப்பட்டுச்சு. இதில் லிஸ்ட்டில் டாப்பில் இருக்கிறது யாருன்னா நாடாளும் பிஜேபி அரசு மட்டும்தான். அதுக்கப்புறம் அது கலவையான நிறைய விமர்சனங்கள் இன்னும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக தகவல் கோரப்பட்டுச்சு. இப்போது அதன் மூலமாக நமக்கு கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10.68 கோடி ரூபாய் வந்து இந்த தேர்தல் பத்திர முறை பரிமாற்றத்தினாலேயே வந்து இவ்வளவு வந்து கமிஷன் வாங்கியிருக்காங்க, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. இவ்வளவு கமிஷன் வந்து ஒரு ஸ்டேட் பேங்க்குக்கு இவ்வளவு போயிருக்கு அப்படின்னா வந்து இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் தேர்தல் பத்திர முறையில் நடந்திருக்கு. அதில் நிறைய பேங்க் டிரான்சாக்ஷனும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை மேலும் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற முனைப்பில் இருக்கிறதாகவும் பேசப்படுது.